ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜே. ஃபைனலாக வந்து நானும் வந்து இந்த டீமன் கிங் டக்கர் ஸோடோட எஸ்எஸ்ஆர் வெப்பனை வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். டோக்கன்ஸ் வந்து எப்படி வந்து நான் வந்து வாங்கிட்டேன். பட் வந்து இருந்தாலும் வந்து நிறைய கஸ்டம் ட்ரா வந்து பண்ணணும். இந்த கஸ்டமில் வந்து என்னென்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒயிட் டைகர் கில்டு, அது ஒயிட் டைகர் ஃபார்மில் வந்து இருக்கிற நம்மளோட ஃபேக்கனோட இது, அதுக்கப்புறம் இந்த கோகுஞ்சி, தாமஸ் ஆண்ட்ரே, சாயின், இவங்க 4 பேரையும் வந்து நான் வந்து கஸ்டம் ட்ராவில் வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டம் ஸ்டோரில் வந்து இந்த 2 வெப்பனையும் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ட்ராவ் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் வந்து நம்மக்கிட்ட வந்து டோக்கன்ஸ் வந்து இன்னும் வந்து இல்லை. இன்றைக்கி வந்து இந்த கேங் டேசிக்கோட லெவல் போய் வந்து நம்ம வந்து கேம் பிளே வந்து பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து லெவல் 20க்கு வந்து போனதுனால கில்டு வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஐடியா வந்து யாராச்சும் வந்து இருந்தால் தாங்க, நானும் வந்து கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கிரியேட் நமக்குன்னு வந்து ஒரு கில்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு லெவல் 40க்கு வந்து போனால் தான் நம்ம வந்து கில்டை வந்து உருவாக்க முடியும். பட் வந்து இன்னொரு கில்டில் வந்து நம்ம வந்து சேர்ந்துக்கிறதுக்கு வந்து லெவல் 20க்கு வந்து வந்தாலே போதும். ஓகே, இதை வந்து அப்புறமேல பார்த்துக்கலாம். கேம் மூட்ஸுக்குள்ள வந்து போய் இப்போ வந்து கேம் பிளே வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்கோர் மிஷின்ஸும் நான் வந்து விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து வந்து எனக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்ஸ்லேருந்து வந்து எனக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடச்சிச்சு. இல்லை கேட்ஸில் வந்து எனக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடைக்கல. அந்த ஆர்டிஃபேக்டான அந்த பொருட்கள் வந்து கிடச்சிச்சு. ஸ்டோரியிலேருந்து தான் அந்த டோக்கன் வந்து கிடைச்சதுனால தான் டீமன் கிங் டக்கர் ஸோடா அதை வந்து அந்த எஸ்எஸ்ஆர் வெப்பன் வந்து அன்லாக் வந்து பண்ண வந்து முடிச்சிச்சு. ஃபஸ்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே அந்த வெப்பன் தான் வந்து அன்லாக் வந்து பண்ண வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கேரக்டருக்கு வந்து அதுதான் வந்து டேமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஏற்படுத்தும். அதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சைடு சாப்டர்ஸை நம்ம வந்து முடித்தோம்னா மேலே இருக்கிற எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து கேங்கடேசிக்கோட லெவலுக்கு வந்து போயிடலாம். அவங்க கூட வந்து ஃபைட்டை வந்து போட்டு வந்துடலாம். அவனுக்கு வந்து நைட் எலிமெண்ட் வந்து வெப்பன் வந்து தேவைப்படும். ஓகே, ஸ்டார்ட். ஃபஸ்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து தெரியல. கேங்கடேசிக்கு வந்து இருந்தாலும் வந்து நல்லா வந்தான். இந்த வாட்டி வந்து யார் வந்து தேவைப்படுறாங்கன்னா ரெக்கமெண்ட் எலிமெண்ட் வந்து வைண்ட் எலிமெண்ட். நம்மளோட இவன் இருக்கான் ஊஜுன்னு சொல். இருங்க, டீமை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஆர்ட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, ஆர்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து கொடுத்தா அதே வந்து தானாக வந்து இதாகிக்குது. இருந்தாலும் வந்து நம்மளே வந்து செட் பண்ணி வந்து பார்ப்போம். உள்ள போகலாம்டா. வைண்ட் ஃபார்மில் வந்து யார் இருக்கான்னு பார்ப்போம். வைண்ட் எலிமெண்ட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, இவங்க 2 பேர் வந்து இருக்காங்க. இந்த சைடு வந்து இவனை வந்து கேங்கடேசிக்கே வந்து கூப்பிட்டு போகலாம். ஓகேடா, ஒன் டைம் தான். கேங்கடேசிக்கு வந்து நல்லவனாக வந்து இருந்தாலும் அவனை வந்து வச்சு வந்து விளையாட முடியாது போல இருக்குது அவனோட லெவலில். அப்புறம் எப்படி வந்து அவனோட லெவலில் வச்சு அவனை வந்து விளையாட முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். இவங்களோட பேர் வந்து என்னமோ வருமே, இங்கே இந்த பொண்ணை பேரை வந்துக்கானா நாம் சாயாங். இந்த பொண்ணை வந்து நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். ஓகே, கோட்டோருச்சி ஃபார்ம் டீம் கேங்கடேசிக்கோட லெவலுக்கு வந்து போயிடலாம். கையில் வந்து நம்மக்கிட்ட வந்து டக்கர் ஸ்வாட் வந்து இருக்குது. அதாவது பரானோட டக்கர் ஸ்வாட் வந்து இருக்குது. நம்ம டீமுக்கிட்ட வந்து டோட்டலாக வந்து 30,000 பவர் வந்து இருக்குது. எனிமிக்கிட்ட வந்து 9,500 வந்து இருக்குது. சரி வாங்க, இல்லை ரெக்கமெண்டான டோட்டல் பவர் இந்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து 9,500 வந்து தேவைப்படுது. ஓகே, என்டர். நமக்கு வந்து வைண்ட் எலிமெண்ட் கேரக்டர்ஸ் தான் வந்து தேவைப்படுறாங்க. பட் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம சங்ஜுனுக்கிட்ட வந்து டக்கர்ஸோட வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் ஃபைட் வந்து எப்படி வந்து இருக்குதுன்னு. ஓகே, என்ட்ரி ஆயாச்சா? மாப்பிள்ள இந்த வாட்டி வந்து பாலைவனத்தில் வந்து நம்ம ஃபைட்டை வந்து ஆரம்பிக்க வந்து போகிறோம். 5 1 2 3 4. இவன் கூட வருவான். ஆமாம்ல, இவன் எதுக்காக வருவான்னு தெரியும். கேங்கடேசிக்கு வந்து நல்லவனாக வந்து இருந்தாலும் பட் வந்து நம்மளோட கிம் சாங்ஸிக்கு வந்து அநியாயமாக வந்து கொண்டுறோம். இந்த வாங்கிக்கோங்கடா. அப்பா அட்டகாசமாக இருக்குதுடா. இதாண்டா பரானோட டக்கர்ஸோட போல இருக்குது. இந்தா போடுறான். இங்கே இருக்காங்க, அவ்வளோதான். செத்துட்டாங்களா? நம்ம தான் ஃபஸ்ட்டு வேகமாக போகணும். வாங்கிக்கோ. போடுறா. திஸ் இஸ் எண்ட். உண்மையுமே வந்து அட்டகாசமாக வந்துருக்கு. அதாவது காப்ளின்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டேமேஜ் வந்து ஏற்படுது. இன்னும் வந்து பார்க்கலாம் நிறைய மான்ஸ்டர்களுக்கு வந்து என்னென்ன பவர் வந்து நடக்குதுன்னு. நம்மளால் வந்து நிறைய மான்ஸ்டர்களுக்கு வந்து நிறைய டேமேஜ் வந்து ஏற்படுத்த முடியும்னு நான் வந்து நினைக்கிறேன். காப்ளின் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் வீக்கஸ்டான மான்ஸ்டரு. வேண்டாம், இங்கே அடிக்கண்டா. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரே அட்டாக்லேயே செத்துட்டான். இங்கே இருக்கானுங்கடா. இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. மந்திர கொள்ளுங்க. இந்த வாங்கிக்கோங்க. எலைட் காப்ளின். பாஸ்ல இந்த சைடு தான் வருது. இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான்டா, முடிச்சா. இன்னும் இருக்கான்டா. நான் வந்து எந்த சைடு வந்து அடிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கச்சக்கு மச்சக்குன்னு வெட்டிட்டு வந்துருக்கு. அவ்வளோதான். இந்த வாங்கிக்கோ. கிளியர், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து பரான் டக்கர்ஸோட பவரே. முடிஞ்சிச்சு. என்னடா இது ஏமாத்தணும். நான் வந்து பரான் டக்கர்ஸோட வச்சு வந்து ஃபைட் பண்ணேன். பட் வந்து நம்மளோட சங்ஜினோட கையில் வந்து அந்த ரசகா ஃபேங்கோட டக்கர்ஸோட வந்து இருக்குது. ஓகே, எக்ஸைட்.
வெளியே வந்து போயிடலாம். அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து பாஸ்ட்டாக வந்து போய்கிட்டே வந்துருக்கலாம். கேங்கடேசிக்கு வந்து போட்டு தள்ளிட்டு இனிமேல் வந்து ஸ்டோரி மூடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இன்னொரு நியூஸ் வந்து என்னன்னா சோலோ லெவலிங் ரேக்னராக் இந்த வாட்டி வந்து ரிலீஸ் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து அதுக்கான காரணம் வந்து என்ன, ஆத்தர் டால்னு வந்து சொல்லப்படுறவருக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை. அல்ல ஆத்தர் டாலா ஆத்தர் டால் தான், அவரோட பேர் வந்து ஆத்தர் டால் தான். அடிக்கடி வந்து இந்த மாதிரி மான்கா அதுக்கப்புறம் இந்த மான்காவை வந்து எழுதுகிற ஆத்தர்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து நோய்கள் வந்து வந்துக்கிட்டே வந்துருக்கு. அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியாயிடணும். பட் வந்து இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸ்டோரிக்கு வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. எப்போ வந்து அடுத்த இதுக்கு வந்து என்ன எலிமெண்ட்டு, வைண்ட் எலிமெண்ட் தான். ஓகே, இந்த டீம் அப்படியே போட்டோம். எல்லாருமே வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அடுத்த சாப்டர் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகணும். நானும் வந்து அதை வந்து நினச்சிட்டு வந்துருக்கிறேன். நம்ம சங்சுகோ வந்து ஒரு டங்கனுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு வந்து தவிக்கிறான். அவன் கூடயே அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து இருக்கிற நிலைமை வந்து நடந்துக்கிட்டு வந்து இருக்குது. எல்லாம் வந்து இந்த சங்ஜுனு வந்து பயணம் பண்ணுற வகையில் தான். ஓகே இந்த வாட்டி நம்ம தனியாக டு த டங்கன் கேங்கடேசிக்கா இங்கே அவன் வந்து மறைஞ்சிட்டான். ஓ, கீப் மூவிங், போய்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓ, போகிறதுக்கு முன்னாடி இவனை போட்டு தள்ளிட்டு தான் போகணுமா? நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கேன். அவ்வளோதான்டா, வாங்கிக்கோங்கடா அவ்வளோதான்டா. இந்த அவ்வளோதான், முடிஞ்சு. லெவல் 6 காப்ளின் முடிஞ்சிச்சு. இப்போ காங்கடேசி கிட்ட போகணும். அவன் வந்து ஏதோ வந்து அங்கே சம்பவம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோங்கடா முடிஞ்சிச்சுடா. இந்த வாங்கிக்கோ. ஓகே இந்த வாங்கிக்கோ முடிஞ்சு. என்ன இங்கெல்லாம் இருக்கானுங்க லைட்னிங்க. ஓ, அழுத்தி பிடிச்சா அந்த அளவுக்கு வந்து லைட்னிங்கான ஒரு பவர் அட்டாக் வந்து வரும்போது இருக்கு. வந்துட்டான்டா அவன். காப்ளின் ஸ்பெல் கேஸ்டர் பாசுலன். வாங்கிக்கோ அவ்வளோதான்டா, முடிஞ்சா என்ன முடியல. ஓகே நம்ம பாட்டுக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சி அடிக்கணும். தப்பிச்சாச்சுடா. இந்த வாங்கிக்கோ. இந்த அளவுக்கு வந்து அட்டாக் தான். ஒரு முடிஞ்சுச்சா, திஸ் இஸ் என்ட்ரா, முடிஞ்சிச்சுடா, கிளியர்ரா. ஓ, இன்னும் இல்லையா? ஓகே ஃபைனல் டச் வந்து கொடுத்தாச்சு. நான் வந்து அண்ட்ரஸ் வந்து கொண்டு வராமே வந்து அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். ஓகே நம்ம பதட்டமாக தான் வந்திருக்கு. ப்ளே டைம் 10:28 வந்து முடிச்சிருக்கோம். வித்தின் 120 செகண்ட்ஸில் பரானோட டெக்கர்ஸோட வந்து கையில் வந்து இருக்கிறதுனால இந்த வாட்டி வந்து டபுள்எஸ் ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. சாரி ட்ரிபிள்எஸ் ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. போன வாட்டி வந்து அதுதான் வந்து கிடச்சிச்சு நமக்கு. உள்ளே போயிடலாம். அதான் நான் வந்து முன்னாடி வந்து சொன்ன மாதிரி ஆத்தர்களுக்கெலாம் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து போயிட்டே வந்துருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்களோட மைண்டு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிரும். என்னடா வந்து அடுத்து எழுதலாம், எப்படி வந்து கொண்டு போகணும், எப்படி வந்து ட்விஸ்ட்டு கொண்டு வரது. இதில் சோலோ லெவலிங்கை விட வந்து மிஞ்சணும் இந்த சோலோ லெவலிங் ரேக்னராக் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. ஓகே, 10,700 ரெக்கமெண்ட் டோட்டல் பவர். இருந்தாலும் வந்து சோலோ லெவலிங் ரேக்னராக் இந்த வெப்னாவில் வந்து ஒரு 300 சாப்டர் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரியோட மெயினை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே வந்து இப்போ வெப்டூன், அதாவது இந்த மான்காவிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சாப்டர் ஒரு 100 ஒரு 200க்கு மேலே வந்து தாண்டினதும் ஒரு மெயின் ஸ்டோரி சோலோ லெவலிங் ரேக்னராக்கோட ஸ்டோரி, அதாவது சோலோ லெவலிங் ரேக்னராக்கோட ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம்லேருந்து இனிமேல் சுகோவோட சம்பவம் தான். சுகோவும் வந்து ஃபியூச்சரில் வந்து கேமில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கேம் வரும். உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா சோலோ லெவலிங் ரேக்னராக்னு சொல்கிறது. யாரா அவன் மேலே பறந்துட்டு இருக்கான்? ஓ, அவன் தான் மந்திரவாதியா? ஏன்னா வந்து யோஜனோ தான் வந்து இந்த சோலோ லெவலிங் கேமே வந்து உருவாக்குனாங்க. நீங்கள் வந்து கதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அந்த விஷயமும் வந்து சோலோ லெவலிங் ரேக்னராக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சோலோ லெவலிங் ரேக்னராக்கோட கேமும் வரும் ஃப்யூச்சரில். ஓகே அந்த கேம் வந்து நம்மளோட சுகோவோட பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, லீவ் இட்டு தான். நம்பாள்றா ஊஜன்ஸ்ல பரானோ டெக்கர்ஸோட யூஸ் பண்ணுறான். இந்தா இப்போ இவன்டா முடிஞ்சிச்சுடா, சாவுங்கடா. இவனை எப்படா கொள்றது? ஓ, அவன் கடைசியாக தான் வரும் உங்களுக்கு. இவனுங்களை போட்டு தள்ளதுக்கப்புறம் அவன் மேலே வந்து இறங்குவான் போல இருக்கு. ஓகே உள்ளே போயாச்சு. ரீச். இதெல்லாம் வந்து சைடு ஒரு மிஷின் தான். நமக்கு வந்து நிறையா பணம் கிடச்சிக்கிட்டே வந்துருக்கும். போயிட்டே வந்து இருக்க வேண்டியதான். இந்த பணம்லாம் வந்து ரியாலிட்டியில் வந்து கிடச்சா கூட வந்து பரவாயில்ல.
நம்ம வந்து கடன்களை அடைத்து விட்டு ஜாலியாக வந்து இருக்கலாம். இந்த வாங்கிக்கோ. அவன் தான் அந்த பாஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு மெயினாகவே இருக்கிறான். அவ்வளோதான். திஸ் இஸ் எண்ட். இந்த வாங்கிக்கோ. ஓகே வாங்கிக்கோ. அவனோட டிஃபென்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து குறைக்கணும். டிஃபென்ஸ் பிரேக்கர் வந்து நம்மளோட ஊஜன்ஸில் வந்து கரெக்டாக இருப்பான். ஓகே, டிஃபென்ஸில் வந்து இறக்கியாச்சு அவனை. ஓ அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணுறான்டா. இந்தா வாங்கிக்கோ பிரேக்கு. இந்த டைம் வந்து நம்ம அடிச்சு அவனுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு, கிளியர், செத்துட்டான். எப்படா வந்து கேங்கடேசிக்கு வருவான்னு இருக்கு. ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல். சீ. ஓகே, 3 இதை கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. இன்னும் வந்து எத்தனை லெவல் இருக்குது? என்னடா போயிட்டே வந்துருக்கு. ரிவெஞ்ச் லாஸ்ட்டு தான் போல இருக்கு. ஓகே, இதுக்குள்ளேயே வந்து போயிடலாம். டெஸ்டினி கேங்கடேசிக் வரண்டா. நம்ம லீ ஜூகி வரா. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி. அது வரதை வந்து நம்மக்கிட்ட வந்து கேமில் வந்து காட்டுறாங்க. நம்ம மான்காவலி பார்த்த சீன்ஸ் தான். கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நமக்கு 50 எசன்ஸ் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணாலுமே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே காப்ளின் மான்ஸ்டர் தான். எலிமெண்ட்டு வந்து வைண்ட் எலிமெண்ட், அப்படியே டீமு. ஓகே, இந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த வாட்டி வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தலாம் எப்படி வந்து ஃபைட் பண்ணுறான்னு. சர்வைவர்ஸ் த அன்எக்ஸ்பெக்டட் ரீனியூன். வச்சிடும் பெரு பாரு, பறந்துட்டு வந்து இருக்கிறான் பாரு. ஓகே, ஸ்கிப்பு. இவங்க கூடயே தான் வந்துருப்பாங்க. ஏன்னா கேங்கடேசிக் லெவல் ஃபுல்லாக வந்து இவங்க தான் வருவாங்க. கெமிக் சாங்ஸிக்கை வந்து நம்மளோட கேங்கடேசிக் வந்து கொண்டுருவான். இந்த பொண்ணை வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான்டா. அவளோட அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணிட்டான். போடு. திஸ் இஸ் ஏண்ட். முடிஞ்சு செத்துட்டாங்க. போகலாம். ஜூகி இரு. மாமா விட்டு எங்கேயம்மா போகிறேன். நான் தான்மா ஒரு முன்னாடி. ஜூகி பாரு எவ்வளோ பாஸ்ட்டாக வந்து இருக்கிறா நம்மளோட. பேசாமல் வந்து நம்மளோட ஜூகியவே வந்து நம்மளோட சங்ஜின் வந்து லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நல்ல பொண்ணு, மிஸ் பண்ணிட்டான். இப்படிப்பட்ட பொண்கள்லாம் வந்து ரியாலிட்டியில் வந்து கிடச்சா நம்மளாம் வந்து எங்கேயோ போயிடலாம். ஓகே, பாஸ் வில்லனுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஜினு மேலே வந்து அக்கறையும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசமாக வந்து இருக்கிற பொண்ணே வந்து இவ தான். பட் வந்து அவளோட கேரக்டரை வந்து விட்டுட்டாங்கன்னா எப்படி வந்து சொல்கிறேன்னா இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணல. ஒவ்வொரு சீனில் வந்து ஒரு 6 சாப்டர் வரைக்கும் தான் வருவாள். 6 எபிசோடு வரைக்கும் தான் வருவாள். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே விட்டு இருந்தால் தள்ளி மாதிரி தான் வருவாள். ஓகே பிரேக். அவ்வளோதான், போட்டு குத்துங்க, கும்மா குத்து. எல்லாருமே வந்து கலந்து விட்டு அடிச்சாச்சு. ஆம்லேட் கலக்கி அது மாதிரி. திஸ் இஸ் யுவர் எண்ட். சோழரை இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளோட சங்ஜினு அவனை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து போகுது. பட் வந்து மற்ற கேரக்டர்ஸும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். லீ ஜூகி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து உள்ளே போயிடணும் இந்த கேமுக்குள்ளே. இல்லை அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மான்காவா யூனிவர்ஸ்குள்ளே வந்து போகிற பவர் வந்து நமக்கு வந்து கிடைச்சா முதல்ல வந்து என்னோடய ஃப்ரெண்டான பிரசனலாக வந்து சாயனை தான் வந்து பிக்கப் பண்ண வந்து பார்ப்பான். சேட்டை பிடிச்சா வந்து பயப்பில்ல. ஓகே, அக்யூண்டட் ஸ்டார்டட். அடுத்த லெவலுக்கு போயிட்டே வந்து இருக்கணும். நமக்கு வந்து 5 டோக்கன் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தில் போட்டுருவோம். 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 312 ஸ்ட்ரென்த்தில் வந்து இது பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தில் தான் வந்து வைக்கணுமாமா. அதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால். அப்போ தான் வந்து டேமேஜ் வந்து அதிகமாக விழுவும். அதாவது யாருக்கு வந்து விழுவுனா நம்மளோட எதிரிகளுக்கு. பாஸ் யாருன்னே வந்து தெரியல. ரெக்கமெண்ட் எலிமெண்ட் வந்து வைண்ட் எலிமெண்ட் தான். ஓகே, 14,050 வந்து பவர் வந்து தேவை இந்த மிஷனுக்கு. நம்மக்கிட்ட வந்து 30,157 வந்து இருக்குது. கோட்டோருஜி வந்து இருக்கான்ல, ஒன்றுமே வந்து பிரச்சனை வந்து இல்லை. சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். எஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய அன்லாக் வந்து பண்ணோம்னா அது மூலமாக எதிரிகளுக்கு வந்து நம்மளால் வந்து நிறையா டேமேஜ் வந்து கொடுக்க முடியும். கேங்கடேசிக் லெவல் தான். ஓகே, வர சனிக்கிழமை வந்து பெருவோட சம்பவம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சங்ஜினோட சம்பளங்கிற மாதிரி நம்மளோட சங்ஜினோட சம்பவமும் நிறையா வந்து இருக்குது. இந்த வாட்டி வந்து பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நம்மளால் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டான். எப்படி வந்து முடிக்க போகிறாங்கன்னு தெரில. அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்கேப்பா கடைசியில். ஆனால் வந்து அத்தனை பேர் வந்து செத்துட்டு இருக்கும்போது கூட ஜின்னு, பட் வந்து அத்தனை பேர் வந்து செத்துட்டு இருக்கும்போது ஜின்னு வந்து வராதக்கான காரணமும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருங்கடா, எத்தனை பேர் வச்சுட்டாங்கடா. அவ்வளோதான், சாவுங்கடா. அசந்த நேரத்தில் குத்திட்டாங்கப்பா. கிளியரா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதாவது ஜிஜி ஐலாண்டில் வந்து இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ் வந்து செத்துட்டு வந்து இருக்கும்போது நம்மளோட சங்ஜின் வந்து என்ட்ரி ஆகாமல் வந்து இருந்திருப்பான்.
அதுக்கான காரணத்தையும் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாப்ல. அது வந்து ஏன்னா வந்து நம்மளோட சங்ஜின் வந்து நியூஸ் வந்து பார்த்துருக்க மாட்டான், பார்க்கில் வந்து இருந்திருப்பான். ஒரு 10 நிமிஷம் வந்து கழிச்சு தான் வந்து நம்மளோட சங்ஜினோ வந்து ஜிஜி ஐலாண்டர்லேயே வந்து என்ட்ரி வந்து ஆகியிருப்பான். பட் வந்து அந்த ஃபைட் வந்து ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்துருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க்குனா வந்து சோலா லேர்னிங்கில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரு வர அந்த ஆர்க்கு தான், அதாவது ஜிஜி ஐலாண்ட் ஆர்க்கு தான் வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான கதையே. அந்தளவுக்கு வந்து கேரக்டரோட இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்மளோட பெரு தலைவனோட அட்டகாசமான ஃபைட்டு தான். பெருவை வந்து புகழ்ந்து பேசினா வந்து நம்மளோட பிரசன்னாவுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அவனோட ஆளை வந்து அடிச்சுட்டானவன், அதனால் வெறி கொண்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் மேலே போயிட்டான்டா. அவன் மேலே போகும்போது அவனை வந்து ஐஸ் கட்டி வச்சு கீழே தாச்சு. அவ்வளோதான். ஓ கச்சக் கச்சக்கு தான், கச்சக் கச்சக் இந்த கையெழுத்து போதும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட கோட்டோ ருச்சி வந்தானா அந்த அவன் தப்பிக்க பார்க்குறானா அந்த மேலே இருக்கிற காப்பின்னு. அவன் மேலே போயிட்டானா நிறைய பேர்த்த வந்து கொண்டு வரான். அவ்வளோதான், போங்க அடிச்சு சாவுங்க, சாவுடா. அவர் பார்த்து பாப்பில் அவர்கிட்ட வந்து ஃபயர் பவர் இருக்குது. லீஜுக்கி பாவம் பாரு, ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ. அடிச்சிட்டாங்கடா. பாஸ் இல்லைனா என்ன நடக்க போகுது? பாஸ் இல்லைனா அதே வில்லன் தான் வந்துக்கிட்டே வந்திருக்கான். பட் வந்து இருந்தாலும் நம்ம வந்து லெவலப் வந்து பண்ணி ஆகணும். 2 பேர்ரா இந்தா வாங்கிக்கோங்கடா. அவ்வளோதான்டா. அந்த பொண்ணை வந்து இறக்கி விட்டேன், புதுசாக வந்து இருக்க பொண்ணை. இப்போ கோட்டை ருச்சி அவ்வளோதான்டா. டிஃபென்ஸுக்கு நம்மளோட ஆள் அவ்வளோதான். பிரேக்கு இந்த டைம் நொறுக்கிக்கணும். ஓ இங்கே இருக்காண்ணா, அவ்வளோதான். இந்த பிரேக் கிடைக்கிற டைமில் நம்ம நொறுக்கிடணும் அவனை, அதுதான் விஷயமே. ஓ அடிக்கிறான்டா, அடி பின்றான்டா. அவ்வளோதான்டா, கிளியரா முடிஞ்சு. விக்டரி, வெற்றி பெற்றாச்சு. ரேங்க் வந்து டபுள்எஸ், வின் வித்தின் 120 செகண்ட்ஸ். ஓகே வெளியே போயாச்சு. நம்ம இந்த வாட்டி போய் வந்து கஸ்டம் ட்ராவலை வந்து சுற்றி பார்ப்போம் என்ன வந்து கிடைக்குதுன்னு. கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்து வந்தால் பரவாயில்ல. நான் வந்து எதிர்பார்க்குற கேரக்டர் வந்து கோகுன்ஜி, அதுக்கப்புறம் வந்து தாமஸ் ஆண்ட்ரே. இவங்க 2 பேருமே வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். நான் என்னோடய ஃப்ரெண்டோட கேம் பிளே வந்து பார்த்தேன், ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த தாமஸ் ஆண்ட்ரோட இது அப்போ தான் சம்பவம் வந்து நடக்குதுடா. நம்மளோட கிம் சாங்ஸிக்கு வந்து கேங்கடைசிக்கு வந்து அட்டாக் வந்து பண்ணியிருப்பான். இப்போ வந்து தடுத்துட்டானா. ஓகே ஸ்கிப்பு. ஓ நீ வந்து பாஸ்ட்டாக வந்து இருக்கிற மகனே, இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸ்கிப்பு. ஃபைட்டுக்குள்ளே வந்து போயிடலாம் என்ன நடக்குதுன்னு. நைட் எலிமெண்டான வெப்பன் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வரல, இருந்தாலும் வந்து கேன்ஃபரண்டேஷன். ஓகே ஸ்டார்ட். இப்போ வந்து கேங்கடேசிக் விசஸ் சங்ஜுன் வந்து ஃபைட் வந்து நடக்க வந்து போகுது. நம்ம ஃபைனலாக வந்து எதிர்பார்த்த விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து வந்துட்டோம். ஸ்கிப்பா? நானாடா பீஸ் ஆஃப் ஷீட், இறா அவனை வந்து போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு கேங்கடேசிக்கு வந்து மல்லு கட்டி வந்து சண்டை போட போகிறான்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான் வந்து கேங்கடேசிக்கு வந்து வந்திருப்பான். பட் வந்து தவறுதலாக வந்து மனுஷங்களையும் வந்து போட்டு தள்ளுற ஒரு நிலமை வந்து இருந்திருக்கும். கூட வந்தவங்க வந்து அவனை வந்து போட்டு தள்ளி கூட வந்தவங்க வந்து போட்டு கொடுத்துட வந்து கூடாதுல. அண்டர் அசோசியேஷனில் வந்து இவன் தான் வந்து எல்லாருமே வந்து போட்டு தள்ளினானு. அதுதான் வைண்ட் எலிமெண்ட் தான். ஓகே சரி உள்ளே போயிடலாம். வைண்ட் எலிமெண்ட் தான் வந்து தேவைப்பட இருக்குது இவனோட கேரக்டருக்கு. நம்மக்கிட்ட வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஊஜுன்ஸில் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கோட்டோ ருஜி வந்து இருக்கிறான். கோட்டோ ருஜி வந்து சதக்குன்னு வந்து வெட்டி போடுவாப்ல. ஈராங்கடா நீ? இல்லைடா தெரியுண்டாமா அவனை, நீ வந்து ஈராங்கே வந்து இல்லைடா எங்கள்கிட்டே வந்து நடிக்கிறேடா, உன்னை நான் அப்பயே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு வந்திருப்பான். ஓகே ஃபைனலாக வந்து கேங்கடேசிக் விசஸ் சங்ஜுனு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? வாங்கிக்கோ. I just feel sorry for the people who had to die while I was exterminating an insect. கோட்டோ ருச்சிடா. வாங்கிக்கோ. அவ்வளோதான்டா. மாற்றி குத்துங்கடா. சங்ஜுனு வாங்கடா. என்ன அப்படியே நிற்கிறான்? ஏ அப்படியே நிற்கிறான். போடு. அவன் பேசிகிட்டே தான் வந்திருக்கான். ஆனால் எனக்கு மறைஞ்சிட்டான்டா. மறைஞ்சு அடிப்பானே. ஏ சோப்பா. ஏய் டைம் இல்லடா, அவனை போட்டு தள்ளும் போல இருக்கு. இல்லைன்னா நம்மள முடிச்சிடும் போல இருக்கு. ஏ போச்சுடா. ஓ டஃப்பு தான். இதில் எப்படி அவனை போட்டு தள்ளுறது? ஓகே
an opening. ஓகே 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 Leave this to me. It's over. ஓகேடா நொறுக்குடா இன்னும் கொஞ்சம் தான்டா Bearing through. ஓடுறா சத்தாண்டா கிளியர்ரா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பட் வந்து இந்த 3 கீழே இருக்கிற பவர் தான் வந்து என்னன்னு தெரியல ஒருவேளை அவனோட பவர்ஸாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை தான் வந்து அவன் நம்ம மேலே வந்து யூஸ் பண்ணியிருப்பான் உங்களுக்கு ரேங்க் ஏதா வந்து கிடச்சிருக்கு ஆனால் வந்து ட்ரிபிள்எஸ் ரேங்க் வந்து கிடைக்கல பட் வந்து இருந்தாலும் அவன் நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் வந்து பண்ணிட்டான் அதுதான் வந்து பாஸ் வில்லன்ஸுக்கான ஒரு மதிப்பே அதுக்கு மேலேயும் அவன் வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளாமல் அவனையும் நம்ம வந்து போட்டு தள்ளிட்டு வந்துருந்தோம்னா அதில் வந்து கேமில் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து இருக்காது என்னடா வந்து நம்மளே வந்து சாகாமல் வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருக்கோம்னா லெவல் 1 2 வந்து போயாச்சு வெர்டிக்கல் ஆர்ட்ஸ் வந்து போயிருக்கு ஓகே கேங்கடேசி கூட லெவல் வந்து முடிச்சாச்சு அடுத்த கதைக்கு வந்து போயிடுவோம் 1/1 வந்து முடிச்சுட்டு பெரு கூட வந்து ஃபைட் பண்ண வந்து போக வேண்டியதான் ஓகே ரிவெஞ்ச் என்ன மறுபடியும் வந்து வரப்போகிறானா என்னன்னே வந்து தெரியலையே ரிவெஞ்சா ஓ அவனுங்களா இல்லை இவனை போட்டு தள்ளுறதான் யூசிங் ஸ்கில் பிளட் லெஸ்ட் அவ்வளோதான்டா முடிஞ்சிடலாம் என்ன நடக்குதுடா வத்த பக்கு அப்படின்னு சொல்ல போகிறான் பின்னாடி வரும்பாரு ஆமாடா அவ்வளோதான் முடிச்சிட்டான்டா ஆரியோடா நீ யாரா மோனே டார்க்னஸ்டா ஃபியூச்சரோட நான் தான்டா சேடா மோனாரக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருப்பான் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டான் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் வந்து செத்துட்டான் கேங்கடேசிக்கு ஓகே ஸ்கிப் 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 செத்துட்டானா அவனோட ஸ்கில் வந்து நமக்கு வந்து கிடைக்குமே அது என்னது திருட்டுத்தனம் அந்த ஸ்கில் பேர் ஸ்டீல்த் அந்த ஸ்டீல்த் ஸ்கில் நமக்கு வந்து தராங்களான்னு நினைத்தல அடுத்தது வந்து யார் இருக்கிறா அன்ஸ்பீக்கபிள் சின்ஸ் ஓ டீமன் மான்ஸ்டர்ஸா ஓ இது வந்து சாப்டர் 7 வந்து வரும் சைல்டு சாப்டர் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து தனியாக பார்த்துக்கலாம் ஓகே கேங்கடிஸ் கூட லெவலில் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு போனோம்னா ப்ரொடக்டர் ஆஃப் த த்ரோன் அதாவது 8வது சாப்டராக இக்ரிஸ் வந்து இருக்கிறான் இக்ரிஸ் மாமா கூட வந்து ஃபைட் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு கிடைச்ச பவர்ஸ் இது டோக்கன்ஸ் போய் நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்த்துடலாம் இருங்க வரேன் டோக்கன்ஸ் கொடுத்துருப்பாங்களே ஓகே ரிவார்டை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துடலாம் டோக்கன் 5 ஓகே டேப் டு ஸ்க்ரீன் கண்டினியூ வெளியே வந்துடலாம் இப்போ உங்கள்கிட்ட காட்டுற மாதிரிங்க இப்போ வெளியே வந்தாச்சா நமக்கு வந்து டோக்கன் கிடச்சிச்சா மேலே வந்து இந்த ட்ராவ் சிம்பிள் இதுக்குள்ளே போயிட்டு இது வந்து அவங்க தர்றது அதாவது யாராச்சும் புதுசாக வந்தால் நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணுறது இதுவும் வந்து ஒரு டோக்கன் தான் இதுவும் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் இப்போ கஸ்டம் டோக்கனில் வந்து என்கிட்ட வந்து 10 வந்து இருக்குது நான் அன்லாக் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் வந்து இவங்க தான் இங்கே 4 பேர் வந்து இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் இப்போ ட்ராவ் எக்ஸ் 10 அதை கொடுத்தலாம் நம்மளே வந்து கஷ்டமாக வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து சில பொருட்கள் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் கேரக்டர்ஸ் வந்து கிடைக்கும் எனக்கு வந்து அப்படி தான் வந்து பரானோட டெக்கர்ஸோட வந்து கிடச்சிச்சு பட் வந்து இந்த வாட்டி வந்து யாரோ வந்திருக்கானே யோஜனை வந்து ஆல்ரெடி வந்து வந்துட்டான் ஓகே கன்ஃபார்ம் இப்படி தான் வந்து நமக்கு வந்து கஸ்டம்ஸ் வாரில் வந்து பொருட்கள் வந்து எடுக்க முடியும் அது வந்து எப்படின்னா இப்போ ரேட்டப் லிஸ்ட் இதுக்குள்ளே போகிறோமா ஒரு கேரக்டர் இப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேரக்டரில் வந்து 4 பேரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இப்போ கம்ப்ளீட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி அவ்வளோதான் இதில் வந்துட்டு நம்ம ட்ராவ் கொடுத்தோம்னா அதாவது நமக்கு வந்து கேம் முடிக்கும்போது இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும்போது ட்ராவ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம் இதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து வெப்பன் கஸ்டம் இதுவும் வந்து அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தான் இந்த இதுக்குள்ளே போகிறோமா இங்கேடாது ஆல்ரெடி நான் வந்து இங்கேடாது பரானோட டெக்கர்ஸோட வந்து ஓப்பன் பண்ணி வந்து பண்ணிட்டேன் நாம் அந்த வெப்பன்ஸையுமே இது மாதிரி வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் வந்து கொடுத்துட்டோம்னா இதில் வந்து ட்ராவெக்ஸ் 10 அது மாதிரி வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா வந்து இருக்குது நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து டோக்கன் வந்து சுற்றிட்டே வந்து இருக்கும்போது நமக்கு தேவையான வெப்பன் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் அதாவது நம்ம கஸ்டம் பண்ண அந்த வெப்பன் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் இதுதான் வந்து பேசிக்கே இந்த கேமில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து இது மட்டும் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கில்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கில்டு வந்து நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டேன் உங்களோட ஐடியா வந்து சொல்லுங்கள் ஐடி வந்து போட்டு தான் வந்து நம்ம வந்து கில்டுக்குள்ள வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து கேங்கடேசி கூட லெவலாக வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்த சாப்டரான 7 வந்து முடிச்சுட்டு சாப்டர் 8 இக்ரிஸோட ஃபைட்டில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய்